இது டே 5 of our 25 episode mutual fund master class. இன்னைக்கு ஒரு most debated topic. Direct plan versus regular plan இது best. 0.5% சேவ் பண்ண போய் 6% லாஸ் ஆன ரியல் ஸ்டோரி இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு 12 பாயிண்ட்ஸ் கவர் பண்ணுவோம். டைரக்ட் பிளான், ரெகுலர் பிளான் டெஃபினிஷன்ஸ், ரியல் நம்பர்ஸ், ஹிடன் ரிஸ்க், ரியல் ஸ்டோரி கம்பாரிசன், யாருக்கு எது சரின்னு, மிடில் பார்க் ஸ்ட்ராட்டஜி, ஸ்விட்ச் பண்றது எப்படி, கால்குலேட்டர், மிஸ்டேக்ஸ், ஃபைனல் வெர்டிக்ட், ஃபுல் கிளாரிட்டி இன்னைக்கு கிடைக்கும். Are you ready for financial freedom? Master mutual funds and the stock market. Welcome to Universal Money Mart. முதல்ல டைரக்ட் பிளான் என்னன்னு பார்க்கலாம். டைரக்ட் பிளான் ஏஎம்சி கிட்ட நேரடியா இன்வெஸ்ட் பண்றது. SBIMF வெப்சைட்ல போய் டைரக்ட் பிளான் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது இதுக்கு எக்ஸாம்பிள். இங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷன் இல்ல, எனவே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவா இருக்கும். ஆனா ஃபண்ட் செலக்ட் பண்றது, மானிட்டர் பண்றது, ரிவ்யூ பண்றது எல்லாம் நீயே பண்ணணும். யார் டைரக்ட் பிளான் யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ், செல்ஃப் ரிசர்ச்சர்ஸ், கான்ஃபிடென்ட் டிசிஷன் மேக்கர்ஸ், டைம் ரிச் பீப்புள். இப்போ ரெகுலர் பிளான் பார்க்கலாம். ரெகுலர் பிளான் AMI ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலம் இன்வெஸ்ட் பண்றது. எக்ஸாம்பிள், என்கிட்ட ஃபண்ட் ரெக்கமெண்ட் வாங்கி இன்வெஸ்ட் பண்றது. இங்க AMC டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கமிஷன் பே பண்றதால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் கிடைக்கும், கோல் பேஸ்ட் பிளானிங் கிடைக்கும், ராங் ஃபண்ட் சூஸ் பண்றதை அவாய்ட் பண்ண ஹெல்ப் கிடைக்கும். யார் ரெகுலர் பிளான் யூஸ் பண்றாங்க? பிகினர்ஸ், பிஸி ப்ரொஃபஷனல்ஸ், கைடன்ஸ் வேணும்னவங்க, கோல் ஃபோக்கஸ்ட் இன்வெஸ்டர்ஸ். இப்போ ரியல் நம்பர்ஸ் பார்க்கலாம். 10,000 rupees SIP, 12% gross return. Direct plan 0.5% ER, final value 96,04,188. Regular plan 1.5% ER, final value 79,58,442. இப்போ இந்த நம்பர்ஸை பார்த்தா எல்லாரும் சொல்வாங்க டைரக்ட் பிளான்ல போங்க. ஆனா வெயிட், நம்பர்ஸ் டோன்ட் டெல் ஃபுல் ஸ்டோரி. ஒரு ஹிடன் ரிஸ்க் இருக்கு, அது அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இங்கதான் மோஸ்ட் பீப்புள் ஸ்கிப் பண்ற பார்ட். டைரக்ட் பிளான்ல நீ பண்ணணும் டெசிஷன்ஸ் பாருங்க. 2000 பிளஸ் ஃபண்ட்ஸ்ல இருந்து கரெக்ட் ஃபண்ட் செலக்ட் பண்ணணும், ரிஸ்க் ப்ரொஃபைல் நீயே அசஸ் பண்ணணும், கோல் பேஸ்ட் பிளானிங் நீயே பண்ணணும், போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பீரியாடிக்லி பண்ணணும், மார்க்கெட் கிராஷ்ல இமோஷனல் டெசிஷன்ஸ் ஹேண்டில் பண்ணணும். இது ஈஸி இல்ல. ராங் டெசிஷன் எடுத்தா ER சேவிங்ஸை விட மச் மோர் லாஸ் ஆகலாம். ரியல் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். இப்போ ஒரு ரியல் லைஃப் கம்பேரிசன் பார்க்கலாம். பர்சனே டைரக்ட் பிளான்ல போனார், இன்டர்நெட்ல படிச்சு ரேண்டம் ஸ்மால் கேப் ஃபண்ட் சூஸ் பண்ணினார், ரிஸ்க் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம. 5 years லேட்டர் மார்க்கெட் வாலடைலா இருந்துச்சு, பேனிக் ஆகி எக்ஸிட் பண்ணிட்டார். ஃபைனல் ரிட்டர்ன் 8% மட்டும். பர்சன் பி ரெகுலர் பிளான்ல போனார், MFD கிட்ட கோல் டிஸ்கஸ் பண்ணினார், ரிஸ்க் ப்ரொஃபைல் அசஸ் பண்ணி சூட்டபிள் ஹைபிரிட் ஃபண்ட் ரெக்கமெண்ட் பண்ணினார். மார்க்கெட் வாலடைலா இருந்த போதும் கைடன்ஸோட ஹோல்ட் பண்ணினார். ஃபைனல் ரிட்டர்ன் 14%. 0.5% ER பர்சனி சேவ் பண்ணினார், ஆனா 6% ரிட்டர்ன் லாஸ் ஆச்சு ராங் டிசிஷனால. இதுதான் ரியாலிட்டி. இப்போ செல்ஃப் செக் பண்ணலாம். யார் டைரக்ட் பிளான்ல போகலான்னு பாருங்க. 5+ years மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், டைம் டு ரிசர்ச் இருக்கணும், கிளியர் ரிஸ்க் ப்ரொஃபைல் தெரியணும், கோல் பிளானிங் ஸ்கில்ஸ் இருக்கணும், கான்ஃபிடென்ட் டிசிஷன்ஸ் எடுக்க முடியணும். இந்த 5ஐயும் மேட்ச் ஆனா டைரக்ட் பிளான் பெர்ஃபெக்ட் சாய்ஸ் உனக்கு. இப்போ ரெகுலர் பிளானுக்கான கிரைட்டீரியா பாருங்க. நியூ டு இன்வெஸ்டிங் ஆயிருந்தா, நோ டைம் ஃபார் ரிசர்ச் ஆயிருந்தா, எமோஷனல் டிசிஷன் ரிஸ்க் இருந்தா, கோல் கிளாரிட்டி இல்லாம இருந்தா, லேர்ன் பண்ண கைடன்ஸ் வேணும்னு இருந்தா, இதுல ஏதாவது ஒன்னு மேட்ச் ஆனாலும் ரெகுலர் பிளான் வித் ட்ரஸ்டட் MFD பெஸ்ட் சாய்ஸ். இப்போ ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். மிடில் பாத், பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். ஸ்டெப் 1 ரெகுலர் பிளான்ல ஸ்டார்ட் பண்ணு, ட்ரஸ்டட் MFD கைடன்ஸ்ல பிகின் பண்ணு. ஸ்டெப் 2 கண்டினியூஸ்லி லேர்ன் பண்ணு, மார்க்கெட், ஃபண்ட் டைப்ஸ், ரிஸ்க் கத்துக்கோ. ஸ்டெப் 3 கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணு, 3-4 years எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணு. ஸ்டெப் 4 ஆனஸ்ட் செல்ஃப் இவாலுவேஷன் பண்ணு, உன் நாலேஜ் லெவல் அசஸ் பண்ணு. ரெடியானா போ ஸ்விட்ச் பண்ணு. கான்ஃபிடன்ஸ் பிளஸ் நாலேஜ் வந்தா டைரக்ட்க்கு போ. இது பெஸ்ட் லேர்னிங் பிளஸ் பெஸ்ட் லாங் டர்ம் ரிட்டர்ன்ஸ் காம்போ. ரெகுலர்ல இருந்து டைரக்ட்க்கு ஸ்விட்ச் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1 கரண்ட் ஹோல்டிங்ஸ் செக் பண்ணு. ஸ்டெப் 2 ஹோல்டிங் பீரியட் செக் பண்ணு. 1 year பிளஸ் ஹோல்ட் ஆயிருந்தா LTCG டாக்ஸ் குறைவு. ஸ்டெப் 3 டைரக்ட் ஸ்விட்ச் ஆப்ஷன் செக் பண்ணு. சில AMCஸ்ல ரிடெம்ஷன் இல்லாமலே ஸ்விட்ச் முடியும். ஸ்டெப் 4 டாக்ஸ் இம்பாக்ட் கால்குலேட் பண்ணு. ஸ்விட்ச் எக்ஸிக்யூட் பண்ணு. ரெடீம் ரெகுலர் டு பர்ச்சேஸ் டைரக்ட். ஸ்டெப் 6 நியூ இன்வெஸ்ட்மெண்ட் மானிட்டர் பண்ணு. டைரக்ட்ல இருந்து நீயே ட்ராக் பண்ணணும். இப்போ டிஃபரெண்ட் டைம் பீரியட்ஸ்ல இம்பாக்ட் பார்க்கலாம். 10 years டிஃபரன்ஸ் 1.6 lakhs, 15 years டிஃபரன்ஸ் 5.5 lakhs, 20 years டிஃபரன்ஸ் 16.5 lakhs, 25 years டிஃபரன்ஸ் 38 lakhs. டைம் கூடும்போது டிஃபரன்ஸ் எக்ஸ்பெனென்ஷியலா பெருகுது. ஆனா இந்த நம்பர்ஸ் கான்டெக்ஸ்டோட பார்க்கணும், கரெக்ட் ஃபண்ட் சாய்ஸ் இருந்தா மட்டும். டாப் மிஸ்டேக்ஸ் பார்க்கலாம். ER மட்டும் பார்த்து டைரக்ட் போறது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம போனா ராங் ஃபண்ட் ரிஸ்க் அதிகம், ரெகுலர்ல கைடன்ஸ் வாங்காம இருக்கிறது, ER பே பண்றோம் ஆனா அட்வைஸ் கேட்கல, ஸ்விட்ச் பண்ணும்போது டாக்ஸ் இக்னோர் பண்றது, LTCG, STCG கால்குலேட் பண்ணாம ஸ்விட்ச் பண்றது, டைரக்ட்ல போய் ரிசர்ச் பண்ணாம இருக்கிறது. ஸ்மார்ட் இன்வெஸ்டர், ஹைபிரிட் அப்ரோச், ஸ்டார்ட் ரெகுலர், லேர்ன், ஸ்விட்ச் வென் ரெடி. இதுதான் பெஸ்ட் லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜி. இப்போ கிளியர் வேர்டிக் தரேன். டைரக்ட் சூஸ் பண்ணு இஃப் 5+ years experience, research time, clear risk profile, planning skills, strong emotional discipline.
ரெகுலர் சூஸ் பண்ணு இஃப் பிகினர், பிஸி ஷெட்யூல், கைடன்ஸ் வேணும், கோல் கிளாரிட்டி மிஸ்ஸிங், ஸ்ட்ரக்சர்ட் பிளானிங் வேணும். என்னோட ஆனஸ்ட் அட்வைஸ், பிகினர்ஸ்க்கு ரெகுலர் பிளான் வித் ட்ரஸ்டட் எம்எஃப்டி, எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு டைரக்ட் பிளான். எது சூஸ் பண்ணாலும் டுடேலே ஸ்டார்ட் பண்ணு. சம்மரி சொல்றேன். டைரக்ட் பிளான் லோவர் இஆர் ஆனா டிஐஒய் அப்ரோச். ரெகுலர் பிளான் ஹையர் இஆர் ஆனா எக்ஸ்பர்ட் கைடன்ஸ். ராங் ஃபண்ட் ரிஸ்க் எப்போதும் இஆர் சேவிங்ஸை விட பெரியது. பிகினர்ஸ் ரெகுலர், எக்ஸ்பீரியன்ஸ்ட் டைரக்ட். மிடில் பாத் ஸ்டார்ட் ரெகுலர், லேர்ன், ஸ்விட்ச் லேட்டர். டெசிஷன் ஃபேக்டர் நாலேஜ் பிளஸ் டைம் பிளஸ் கான்ஃபிடன்ஸ். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க டைரக்டா ரெகுலரா இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு. ஃப்ரீ கன்சல்டேஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ டே 6 எக்விட்டி ஃபண்ட் டீப் டைவ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மிஸ் ஆகாதீங்க. ஸ்மால் எஸ்ஐபிஸ், பிக் ட்ரீம்ஸ், கன்சிஸ்டன்ட் growth. நான் விக்னேஷ் தயாளன். நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வெப்சைட் universalmoneymart.com இந்த வெப்சைட்டை நீங்க விசிட் பண்ணுங்க. பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நிறைய ஆர்டிகல் உங்களுக்காக வெயிட் பண்ணுது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அடுத்து இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். This video by Vignesh Dhyalan and Universal Money Mart is for educational purposes only. Investments are subject to market risks. Read all scheme-related documents carefully. Please verify official details before acting.